ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு செய்ய போகிறோம். அதை எப்படி ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைச்சி ரொம்பவே டேஸ்ட்டாக செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா அரைக்கிறதுக்கு வறுத்துடலாம். இப்போ நம்ம ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற 7 காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் மிளகு, 25 கிராம் மல்லி, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். இப்போ மல்லி மிளகாலாம் லைட்டாக செவக்க வருந்தோடனே நம்ம 1 டீஸ்பூன் சீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி லைட்டாக கிளறிட்டு உடனே பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ நம்ம வறுத்ததை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் ஒரு சில்லு தேங்காய், ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைக்கும்போது குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணாலும் டேஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஒரு சில்லு போதும். இப்போ இந்த அளவுக்கு தேங்காயும் வெங்காயமும் வதங்கினோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற வத்தல், மல்லி, அப்புறம் இந்த தேங்காய் எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மசாலா அரைக்கிறதுக்குள்ளே கருணைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் 1/4 கிலோ கருணைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஒரு குக்கரில் போட்டுட்டு கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கருணைக்கிழங்கு எப்போயுமே செய்யும்போது கொஞ்சமாக புளி ஆட் பண்ணி செஞ்சோம்னா அந்த விறுவிறுப்பு இல்லாமல் எப்போயுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 விசில் வச்சோடனே நம்ம கருணைக்கிழங்கு நல்ல சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போ மசாலா இந்த அளவு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயை எடுத்து 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எப்போயுமே புளிக்குழம்பு செய்யும்போது நல்லெண்ணெய் ஆட் பண்ணி செஞ்சால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானோடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து அது பொரிஞ்சோடனே 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிடலாம். எப்போயுமே வெந்தயம் சேர்த்து செஞ்சால் புளிக்குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கருகிடக்கூடாது. நான் கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பூண்டு, ஒரு 10 பல், கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம். நான் 2 பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினோடனே நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி ஆட் பண்ணோடனே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கி வரும். தக்காளி வதங்குறதுக்குள்ளே நம்ம புளி கரைசல் எடுத்து வச்சுக்கலாம். நான் ஒரு எலுமிச்சப்பழ அளவுக்கு புளியை சுடுதண்ணியில் ஊற வச்சு எடுத்துகிட்டு இப்போ அதை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி எண்ணெய் பிரிஞ்சோடனே இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ரெண்டையும் ஆட் பண்ணி லைட்டாக 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மசாலா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம புளி கரைசல் ஆட் பண்ணிடலாம். புளி கரைசல் ஆட் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச கருணைக்கிழங்கை இந்த மாதிரி தோலை எடுத்து வச்சு அப்படியே கட் பண்ணி சேர்க்குறத விட இந்த மாதிரி நம்ம உதுத்துட்டு சேர்த்தோம்னா குழந்தைங்களுமே சாப்பிடுவாங்க. ஏன்னா கருணைக்கிழங்கு ரொம்பவே நல்லது. குழந்தைங்க அப்புறம் சாப்பிட பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி மசிச்சு விட்டு நம்ம சேர்க்கும்போது சாப்பிடுவாங்க. இப்போ இதை இந்த மாதிரி மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம் குழம்புல. நம்ம கருணைக்கிழங்கை கட் பண்ணி சேர்க்குறத விட இந்த மாதிரி மேஷ் பண்ணி சேர்க்கும்போது குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது ஒரு 10 மினிட்ஸ் குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கலாம், தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. ஒரு பிளேட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்மளோட புளிக்குழம்பு ரெடி ஆகிட்டு வருது. எண்ணெய் பிரிஞ்சு இன்னொரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். பாருங்கள், நம்மளோட கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு சூப்பராக ரொம்பவே டேஸ்ட்டாக ரெடி ஆகிருக்கு. ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைச்சி சேர்க்கும்போது குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.